தம்ப்நெயில பார்த்த உடனே என்னடா இவ்வளவு ஒரு அசிங்கம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாம போங்க, கமெண்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா இந்த ஸ்டோரியை முழுசா கேளுங்க. ஒரு ஐரோப்பிய நாட்டில் சிமியோன் என்ற பெரியவருக்கு பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்ற ஒரு கட்டளை அந்த நாட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படுகிறது. அந்த பெரியவரின் இறப்பு பற்றிய கதைதான் இது. உங்களது மனதையெல்லாம் கடினப்படுத்தி கொண்டு இந்த கதையை சற்று காது கொடுத்து கேளுங்கள். ரொம்ப வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரியவரை கைது பண்ணி அவர் செய்த குற்றத்துக்காக ஜெயில போடுறாங்க. அவருக்கு ஒரு கொடூரமான ஒரு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. சாகும் வரை பட்டினி போட்டு சாவடிக்கணும். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அந்த பெரியவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அந்த மகள் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த போது அந்த கோர்ட்ல கதறா, என் தந்தை எப்படிப்பட்ட குற்றவாளியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அவர் எனக்கு தந்தை. அவர் இறக்கும் வரை நான் அவரை பார்க்க வேண்டும். தினமும் அவரை பார்க்கக்கூடிய அனுமதி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டார்கிட்ட கெஞ்சி அழுது மன்றாடி கேட்கிறா. அவளுடைய கெஞ்சலும் மன்றாட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தினமும் அவளது தந்தையை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கறாங்க. அந்த பொண்ணும் தினம் போய் பார்க்கிறா. பட்டினி கிடந்து சாகணும் அந்த பெரியவர், அதுதான் கொடுக்கப்பட்ட தண்டனை. அந்த பெண் எதுவுமே எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி முன்னாடி உள்ள அந்த ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, அவ அந்த செல்லுக்கு போறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு உள்ள அனுப்புவாங்க. அந்த பெண் ஒரு கை குழந்தை வச்சிருந்தா அந்த கை குழந்தையோட மட்டும் போறதுக்கு அவளுக்கு அனுமதி, கையில் எதுவும் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பா செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க. ஒரு நாளும் அப்படிதான் அனுப்புறாங்க. தினம் பாக்குறா, போறா, பார்த்துட்டு வந்துருவா. அந்த பெரியவர் அந்த வயது முதிர்வு காரணத்தினால் கண்டிப்பாக ஒரு 10 நாள்ல 15 நாள்ல 20 நாள்ல செத்துருவான் அந்த கிழவன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. மாதம் கடந்தது, வாரங்களும் சரிந்தன. 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம் ஆகியும் அந்த கிழவன் சாகவில்லை, உயிர் போகவில்லை. எலும்பு கூடாக இருந்த அந்த கிழவன் கண்டிப்பாக இறந்து விடுவான் என்று எதிர்பார்த்து 6 மாதங்கள் ஆகியும் சாகவில்லை. இந்த காவலாளிகளுக்கு சந்தேகம், தண்டனை கொடுத்தவர்களுக்கு சந்தேகம். எப்படி அந்த கிழவனால் 6 மாதம் தண்ணீர் மட்டுமே குடித்துக் கொண்டு அந்த கிழவனால் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? கூர்ந்து கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்க. அந்த பொண்ணு போகும்போது அந்த பொண்ணை கூர்ந்து மறைந்திருந்து கவனிக்கிறாங்க. இளம் தாய் அந்த பெண்மணி என்ன பண்றா, தனது தகப்பனுக்கு பாலூட்டுகிறாள். உலகத்திற்கு வேண்டுமானால் எனது தந்தை குற்றவாளியாக இருக்கலாம், ஆனால் அவர் எனது தந்தை என்று தனது மார்பகங்களில் இருந்து தனது தந்தைக்கு பாலூட்டுகிறாள். இதனை கண்டு கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த பெண் மீண்டும் நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தப்படுகிறாள். என்ன தண்டனை அவளுக்கு கிடைக்க கொடுக்க போகிறார்கள் என்று உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்க, அங்கு அன்பு, லவ் வின்ஸ். She wins. அவளது உண்மையான அன்பு அங்கே ஜெயிக்கிறது. உலகம் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொண்டு போகட்டும் என்று தனது மார்பகங்களின் தனது தந்தைக்கு பாலூட்டிய அவளது உண்மையான அன்பு ஜெயிக்கிறது. அந்த தந்தையும் அன்று விடுதலை செய்யப்படுகிறார். அவளின் பெயர்தான் பெரோ. அவள் தன் தந்தை சிமியோனுக்காக செய்த இந்த தியாகம் இந்த உலகம் உள்ளவரை பேசப்படும். அவள் தான் இந்த உலகிலேயே தன் தந்தைக்கு தாயானவள். அவளின் தியாகம் உலகை வென்றது. உலகம் உள்ளவரை அவளின் நினைவும் இருக்கும். இந்த அழகிய ஓவியம் ஹான்ஸ் செபால்ட் பேகம் என்ற ஐரோப்பிய ஓவியரால் தீட்டப்பட்டது. இன்றும் இது ரோமன் சேரிட்டியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஓவியமானது ஒரு தாயின் இயற்கை உணர்வுகளை உலகிற்கு எடுத்து பகிரும் ஒரு சின்னமாக வைக்கப்பட்டுள்ளது. ஒரு
பெண் எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போக தயாராக இருக்கிறாள். தனது குடும்பத்திற்காக, தனது குழந்தைக்காக, தனது கணவனுக்காக, தனது தந்தைக்காக எதையும் தாங்க, எந்த பழி சொல்லையும் ஏற்க தயாராக இருக்கிறாள். பெண்களை மதிப்போம். பெண்கள் வாழ வேண்டியவர்கள். பெண்கள் இந்நாடு மட்டுமல்ல, இவ்வுலகம் தோன்ற காரணமானவர்கள். உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி.